எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் வந்துவிட்டது. இது என்னென்ன விதிகள் இதில் அமல்படுத்திருக்காங்க, இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்கள் அல்லது பிஎன்ஜி பயன்படுத்துபவர் என்றால் இந்த விதிமுறைகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அது என்னென்ன விதிமுறைகள் என்று இங்கே பார்ப்போம். சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் மற்றும் குழாய் வழி இயற்கை எரிவாயு பிஎன்ஜி தொடர்பான முக்கிய விதிமுறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது. குறிப்பாக முன்பதிவு, மறுநிரப்புதல் அதாவது ரீஃபில், புதிய இணைப்பு, சிலிண்டரை திரும்ப ஒப்படைத்தல் மற்றும் விலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அரசும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களும் புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்கள் அல்லது பிஎன்ஜி பயன்படுத்துபவர்கள் என்றால் இந்த விதிமுறைகள் நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானவை. பாரத் கேஸ் லைட் சிப் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பிபிசிஎல் நிறுவனம் புதிய பாரத் கேஸ் லைட் சிப் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு தடையற்ற வர்த்தக எல்பிஜி சேவையாகும். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் புதிய எல்பிஜி இணைப்பையும் வேகமாக சிலிண்டர் விநியோகத்தையும் மிக விரிவாக பெறுவார்கள். இந்த சேவையின் 2 முக்கிய நன்மைகள் என்னவென்றால், உடனடி புதிய இணைப்பு, அதாவது மிக எளிதாக முறையில் புதிய எல்பிஜி இணைப்பு. விரைவு விநியோகம் பொறுத்தவரை முன்பை விட வேகமாக சிலிண்டர் விநியோகம். தற்போது இந்த சேவை மும்பையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் 2026 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 24 மாநிலங்களில் உள்ள 100 நகரங்களில் இதை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதே சமயம் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் மூலம் ஹச்பி நாவே 10 கிலோ எல்பிஜி சிலிண்டர், பிஹெச்சிஎல் மற்றும் ஸ்விக்கி ஆகியவை இணைந்து பிஹெச் நாயா 10 கிலோ எடை கொண்ட கம்போசிட் எல்பிஜி சிலிண்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சிலிண்டர் குறிப்பாக இவர்களுக்கு ஏற்றம். அதாவது சிறிய குடும்பங்கள், பணிக்கு செல்பவர்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள், மாணவர்கள் மற்றும் கூடுதல் 2வது எல்பிஜி சிலிண்டர் தேவைப்படுபவர்கள். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் மூலம் பிஹெச் நவ்யா 10 கிலோ மற்றும் ஹச்பி அப்பு கேஸ் 5 கிலோ ஆகியவை ஆர்டர் செய்யலாம். தற்போது இந்த சேவை பெங்களூருவில் மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் முதல் முறையாக சிலிண்டரை வாங்கினால் டெலிவரி செய்யப்படும் போது உங்கள் அடையாள அட்டை மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் கட்டணம் செலுத்தும் வசதியுடன் கேஸ் ஆன் டெலிவரி பொருளை பெற்ற பிறகு பணம் செலுத்தும் வசதியும் உள்ளது. இதனால் உஜ்வாலா யோஜனாவின் கீழ் மானிய விலையில் எரிவாயு நிரப்புதல், பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனாவில் அதாவது மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி எரிவாயு நிரப்புதல்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை ஆண்டுக்கு 9 4 குறைக்கப்பட்டு உள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணை அமைச்சர் 2025-2026 நிதியாண்டில் பிஎம்யூஐ வாடிக்கையாளர்களின் சராசரி நுகர்வு ஆண்டுக்கு 4.71 சிலிண்டர்கள் என்று கூறினார். இந்த தகவலின் அடிப்படையில் உண்மையான நுகர்வோருக்கான ஆதரவு பராமரிக்கப்படுவதையும் மானிய செலவு கட்டுக்குள் வைக்கப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் ஆண்டுக்கு 4 மானிய விலை நிரப்புதல்களை தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பிஹெச்சிஎல், பிபிசிஎல் மற்றும் இந்தியன் ஆயில் ஆகிய நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை மாற்றி அமைக்கின்றன. ஜூலை 2026 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆகையால் 19 கிலோ வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளது.
வீட்டு உபயோக எல்பிஜியுடன் ஒப்பிடுகையில் 19 கிலோ வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டரின் விலை ஜூலை மாதத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. மார்ச் முதல் ஜூன் வரை தொடர்ந்து 5 முறை விலை உயர்த்தப்பட்ட பிறகு தற்போது விலை குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் பிஎன்ஜி இணைப்பை பெற்ற 30 நாட்களுக்குள் எல்பிஜி இணைப்பை ஒப்படைப்பது கட்டாயமாகும். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு அதாவது விநியோகம் மற்றும் பகிர்வு ஒழுங்குமுறை திருத்த ஆணை 2026 கீழ் அரசு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது. இனி ஒரு வாடிக்கையாளர் பிஎன்ஜி இணைப்பை பெற்றால் அவர் வைத்திருக்கும் இண்டன், பாரத் கேஸ் அல்லது ஹெச்பி கேஸ் ஆகியவற்றின் எல்பிஜி இணைப்பை 30 நாட்களுக்குள் ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இதற்கு எதிர்காலத்தில் பிஎன்ஜி சேவை இல்லாத பகுதிக்கு அவர் குடிபெயர்ந்தால் தனது முந்தைய எல்பிஜி இணைப்பை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக எல்பிஜி இணைப்பை ரத்து செய்யும் போது மாற்றல் பற்று சீட்டை அதாவது டிரான்ஸ்ஃபர் வவுச்சர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியம். எல்பிஜி முன்பதிவு விநியோகத்திற்கான புதிய விதிமுறைகள். எல்பிஜி சிலிண்டர்களை இணையம் வாயிலாக முன்பதிவு செய்யுமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. இதில் விநியோகஸ்தர் அலுவலகத்தில் வரிசையில் நிற்பதற்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் முன்பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் சிலிண்டர் விநியோகத்தின் போது வாடிக்கையாளரின் அலைபேசி எண்ணிற்கு விநியோக உறுதிப்படுத்தல் குறியீடு அதாவது டிஏசி அல்லது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொல் அதாவது ஓடிபி அனுப்பப்படும். விநியோக பணியாளரிடம் அந்த ஓடிபியை வழங்கிய பின்னரே சிலிண்டர் ஒப்படைக்கப்படும். இதனால் ஓடிபி இல்லையெனில் விநியோகம் நிறைவு செய்யப்படாது மற்றும் சிலிண்டர் திரும்ப எடுத்து செல்லப்படும். இது மிகவும் அவசியமானவைதான். அதே வேளையில் எல்பிஜி சிலிண்டரை மீண்டும் நிரப்புவதற்கான கால இடைவெளி அதாவது லாகின் பீரியட் முன் பிறந்தபடியே தொடரும். நகர்ப்புறங்கள் பொறுத்தவரை 25 நாட்கள், கிராமப்புறங்கள் பொறுத்தவரை 45 நாட்கள் ஆகும். இவ்விதிமுறைகளை பின்பற்றினால் எல்பிஜி சேவைகளை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. அத்துடன் புதிய அமைப்பின் பலன்களையும் எளிதாக பெற முடியும். ஆகையால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் அற்புதமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வருதா, நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் கழித்து கேஸ் சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு வருதுங்கிறது, உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகுறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.